ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 12 அத்தியாயம் 2 மாறும் உடல் மாறாத ஆத்மா. அதன் தொடர்ச்சி. தலைப்பு மனித வாழ்வின் நோக்கம். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மனித வாழ்வின் குறிக்கோள் தன்னுணர்வு அல்லது இறையுணர்வை அடைவதாகும். ஆனால் விஞ்ஞானிகள் இதனை அறியார். நவீன சமுதாயம் குருடர்களாலும் முட்டாள்களாலும் வழிநடத்தப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் என்று கூறப்படுபவர்கள் யாரும் வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அறியார். மக்களும் குருடர்களாகவே உள்ளனர். எனவே குருடர்களை வழிநடத்தும் சூழ்நிலையில் நாம் உள்ளோம். ஒரு குருடன் மற்றொரு குருடனை வழிநடத்த முயற்சி செய்தால் எத்தகைய பலன்களை எதிர்பார்க்க முடியும்? இது சரியான வழிமுறை அல்ல. உண்மையை அறிய விரும்பினால் தன்னுணர்வு பெற்ற நபரை அணுகுதல் அவசியம். இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதா கூறிக்கொண்டிருக்கும் போது பல விருந்தினர்கள் அறைக்குள் நுழைகின்றனர். அங்கு ஒரு சீடர் இந்த விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறார். ஸ்ரீல பிரபுபாதரே, இந்த கணவான்கள் உயிரியல் வல்லுநர்கள், சிலர் தத்துவவாதிகள். இவர் டாக்டர் தாரா, ஜெர்மனியில் உள்ள யோக கல்வி மற்றும் ஒருங்கிணைந்த தத்துவத்தை பயில்பவர்களின் தலைவர். ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களை வரவேற்ற பின் உரையாடல் தொடர்கிறது. பேராசிரியர் டர்க்ஹைம் கேட்கிறார், நான் மற்றொரு கேள்வியை கேட்கலாமா? சாதாரண மனிதன் ஆழ்ந்த உணர்வை அனுபவிப்பதற்கான வழி ஏதேனும் உண்டா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், உண்டு. அந்த அனுபவம் பகவத்கீதையில் 2.13 கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ளது. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்திர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஆத்மா ஓர் உடலினுள் இருக்கும் போது சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதை போல மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் வருகின்றது. நிதான புத்தியுடையோர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. நான் இந்த உடல் அல்ல என்னும் அடிப்படை அறிவினை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை நெறியினை புரிந்து கொண்டால் ஆழமான உணர்வை நோக்கி முன்னேற முடியும். பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், உடல் மற்றும் ஆத்மா குறித்த பிரச்சனையில் கீழ் நாட்டினருக்கும் மேல் நாட்டினருக்கும் இடையில் பெரும் வேறுபாடு இருப்பதாக தோன்றுகிறது. கீழ் நாட்டு போதனைகளின்படி நீங்கள் உடலை விட்டு விடுபட வேண்டும். ஆனால் மேலை நாட்டு மதங்களின்படி உடலில் உள்ள ஆத்மாவை உணர முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. நாம் ஆத்மாக்கள் என்பதையும் உடலுக்குள் இருக்கின்றோம் என்பதையும் பகவத்கீதையிலிருந்து கேட்டுள்ளோம். நாம் நம்மை உடலுடன் அடையாளப்படுத்துவதால் மட்டுமே நமக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றன. நான் இந்த உடலினுள் இருப்பதால் தான் துன்பப்படுகிறேன். கீழ் நாடு மேல் நாடு என எங்கு சென்றாலும் இந்த உடலை விட்டு எவ்வாறு வெளியேறுவது என்பதே எனது உண்மையான பணியாக இருக்க வேண்டும். இது புரிகின்றதா? பேராசிரியர் டர்க்ஹைம் ஆம் என்று பதிலளிக்கின்றார். ஸ்ரீல பிரபுபாதா மேலும் கூறுகிறார், ஆன்மீக ஆத்மாவாகிய நான் ஓர் உடலில் பிரவேசித்துள்ளேன். ஆனால் எனது அடுத்த பிறவியில் நான் மற்றொரு உடலில் பிரவேசிப்பேன். இதுவே மறுபிறவி எனப்படுகிறது. அது நாயின் உடலாக, பூனையின் உடலாக அல்லது அரசரின் உடலாக இருக்கலாம். அரசனின் உடல், நாயின் உடல் என எந்த உடலாக இருந்தாலும் துன்பம் என்பது இருக்கத்தான் செய்யும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை எல்லா உடலிலும் உள்ள துன்பங்களாகும். இந்த 4 வகை துன்பங்களில் இருந்து விடுதலை பெற நாம் இவ்வுடலில் இருந்து நிரந்தரமாக விடுபட வேண்டும். எவ்வாறு தனது ஜட உடலில் இருந்து விடுபடுவது என்பதே மனிதனின் உண்மையான பிரச்சனை. பேராசிரியர் டர்க்ஹைம் கேட்கிறார், இதற்கு பல பிறவிகள் ஆகுமா? ஸ்ரீல பிரபுபாதா பதிலளிக்கிறார், பல பிறவிகள் ஆகலாம் அல்லது ஒரே பிறவியில் கூட முடியலாம். உங்களுடைய துன்பங்கள் உடலால் நிகழ்பவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உடலில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை நீங்கள் வினவ வேண்டும். அதற்கான அறிவை பெற்றுவிட்டால் உடலில் இருந்து எவ்வாறு உடனடியாக விடுபடுவது என்னும் உபாயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பேராசிரியர் டர்க்ஹைம் கேட்கிறார், அதற்காக உடலை கொல்ல வேண்டும் என்று பொருள் அல்ல, அப்படித்தானே? ஆத்மா உடலில் இருந்து வேறுபட்டது என்பதை உணர வேண்டும், சரியா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், உடல் கொல்லப்பட தேவையில்லை. உங்களது உடல் கொல்லப்படுகிறதோ இல்லையோ, ஒரு நாள் நீங்கள் உங்களது தற்போதைய உடலை விட்டு வெளியேறி வேறு உடலை ஏற்க வேண்டி இருக்கும். இது இயற்கையின் சட்டம். இதனை நீங்கள் தவிர்க்க இயலாது. பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், கிறிஸ்துவ மதத்திற்கு இணக்கமான சில கருத்துக்கள் இங்கும் இருப்பதாக தெரிகிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், நீங்கள் கிறிஸ்துவரா, முஸ்லீமா, இந்துவா என்பது முக்கியமல்ல. அறிவு அனைவருக்கும் பொதுவானது. அது எங்கே கிடைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உயிர்வாளியும்
ஜட உடலில் சிறைப்பட்டுள்ளான். இதுவே அறிவு. இந்த அறிவு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என அனைவருக்கும் பொருந்தும். உடலில் ஆத்மா சிறைப்பட்டிருப்பதால் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றால் துன்பப்பட வேண்டும். ஆனால் நாம் எல்லாரும் நித்தியமாக வாழ விரும்புகிறோம். முழு அறிவை பெற விரும்புகிறோம். பேரின்பத்தை அடைய விரும்புகிறோம். இக்குறிக்கோளை அடைய நாம் உடலை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும். இதுவே வழிமுறை. பேராசிரியர் தாரா கேட்கிறார், உடலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துகிறீர்கள். இருப்பினும் மனிதர்கள் என்ற நமது நிலையை ஏற்க வேண்டாமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மனிதர்கள் என்ற நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்மொழிகிறீர்கள். அப்படியெனில் மனித உடலில் இருப்பது சரியானது என்று எண்ணுகிறீர்களா? பேராசிரியர் தாரா கூறுகிறார், இல்லை, அது சரியானது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு சிறப்பான சூழ்நிலையை உண்டாக்க முயற்சி செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான பூரணத்துவம் அடைவது எவ்வாறு என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.